ஏய், வைத்திலி பார்க்கும்போது அந்த பொண்ணோட போனது நீதானே? ஆமா, ஆனா அது நான் இல்லை. சொல்லு, நீதானே காணாம போன எல்லா பொண்ணுகளையும் கடத்தினது? ஆமா, ஆனா அது நான் இல்லை. சினிமா தியேட்டர்ல எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினது நீதானே? ஆமா, ஆனா அது நான் இல்லை. ஏய், போலீஸ்காரங்களால என்ன ஒண்ணும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னது நீதானே? நீதானே? ஆமா, ஆனா அது நான் இல்ல. சார், அவன் தான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இந்த கேள்விக்கு அதே பதில் சொல்லிடுவான் தான் சார் நான் சொன்னேன். ஏய், இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல பொட்டி கடை நினைச்சியா? வாழைப்பழ காமெடி பண்ணிட்டு இருக்கா. எங்க ஐயா அப்ப தெரியுமா உனக்கு? வாழைப்பழ தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிருவார். அன்னைக்கு அடையாள அவன் தான் செந்தில் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கானா? நீங்களும் கவுண்டர் பண்ண மாதிரி கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்க. டேய், நீ தான் எதை கேட்டாலும் ஆமா நான் இல்ல, ஆமா நான் இல்ல அப்படின்றியே. அப்ப நீ இல்லனா அந்த ஆமா யாரா? டேய் சொல்றா, உன்னால என்ன அப்பிட்டு இருக்காரு? மன்மதன். மன்மதன்? அது நீ இல்ல. சரி, அப்ப மன்மதன் யாரு? சொல்லு 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 சொல்லு, யார் மன்மதன்? என் பேர் மதன் குமார். என் தம்பி பேர் மதன்ராஜ். எங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை வளர்த்தது எல்லாமே எங்க மாமா தான். நான் டிகிரி முடிச்சதும் மெட்ராஸில் ஒரு ஆடிட்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பி ஊரில் மாமா கூட தான் இருந்தான். அவனுக்கும் மாமாக்கும் ஆகவே ஆகாது. என் தம்பி காலேஜில் சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த வருஷ திருவிழாக்காக தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். என்னையா நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எங்க மாமா இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியல. சரி சரி, இந்த டுபாக்கூர் கடையிலாம் காத்தடிக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் அடி. அடிச்சுங்க தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்கிள் கடை, இதுக்கு 2 எம்ப்ளாயி, இதுக்கு எங்க மாமா முதலாளி. டேய் கார்பெட் மண்டியா போடா அந்த பக்கம். நான் 2 பேர் கோனரு, இவர் 2000 பேர் கோனரு, இவர் பெரிய பில்கேட் பேரன். டேய், இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டியா. ஏண்டா இவங்க அம்மா சாகும்போது என்னடா கொடுத்துட்டு போனா? எக்கச்சக்கமான சொத்தை விட்டுட்டு போனா அதெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேனா? 10 ரூபா தாளை கொடுத்துட்டு செத்து போயிட்டா. அதை இவன் அடிக்கடி எடுத்து பார்த்து அழுக்காக்கிட்டான்டா. டேய் மண்டையா, இந்த சைக்கிள் கடையை கேவலமா பேசுறியே. இங்க பார், இந்த பிஞ்சு போன சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு தான் உங்க 2 பேரையும் படிக்க வச்சிருக்கேன். இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீ சொக்கா போட்டிருக்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் சைக்கிள் வாங்கியிருக்க. கை வைக்காதீங்க, கையில வைக்காதீங்க. சைக்கிள் மேல கை வைக்காதீங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? வெள்ள முடுங்கிறாத. டேய் டேய், பல்லு போயிருண்டா உங்களுக்கு சைக்கிளை பார்த்து போறாம. ஆமா, இது பெரிய பென்ஸ் காரு, நாங்க போறாம வைக்கிற. போட நான் போறேன். போடா. காத்து காத்தா? இந்த கடையில அவன் காத்தடிப்பான். நான் பக்கத்து தெரு கடையில அடிச்சுக்கிறேன். பக்கத்து தெருல பம்ப் இருக்காது, பாம்பு தான் இருக்கும்.